இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காய் நான் கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 150 கிராம் நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். அதே கடாயில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு காரத்துக்கு மிளகாய் இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கிடுவோம். தக்காளிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வதக்கிற வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இது வீட்டில் பிடிச்சதாங்க. இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். எக்ஸ்ட்ரா காரம் வேணால் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நமக்கு காரம் வேணாலும் நீங்கள் அந்த குழம்பு மிளகாத்தூளில் இருக்கிற காரமே போதுன்னா நீங்கள் சேர்த்துக்கிற வேண்டாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க. தேங்காய் ஒரு 2 நிமிஷம் வதக்கி இந்த மாதிரி வைக்கும்போது குழம்பு நல்லா இருக்குங்க. அதுக்காகத்தான் நம்ம வதக்கி எடுத்தது. இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி ஊற்றுனால புளி தேங்காய் எல்லாம் ஊற்றுனா இப்போ குழம்பு கூடுதல் இருக்கனால இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு தளதளன்னு நல்லா கொதிக்குது. உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த டயத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அருமையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.